ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த லெசன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சிவிக்ஸில் 2வது பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஊடகமும் ஜனநாயகமும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 4-5 பாயிண்ட் தான் இருக்கும். உங்களுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த லெசனை வந்து படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், மக்களாட்சியில் நமக்கு ஆக்சுவலாக நம்ம எப்பவுமே என்ன வந்து தேவைன்னு படிப்போம். சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை வேணும். இந்த 4வதாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து 4வது தூண் அப்படிங்கிறது ஊடகம். ஜனநாயகத்தோட 4வது தூண் ஊடகமாக இப்போ வந்து விளங்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது அச்சு இயந்திரம் ஜோஹன்னஸ் குடன்பர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பாயிண்ட் நமக்கு தேவை. சரிங்களா? அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய பாக்ஸ் அகில இந்திய வானொலின்னு இருக்கா. 1956 ஆண்டிலிருந்து ஆகாசவாணி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பை செய்து வருகிறது. அதாவது வானிலிருந்து வரும் ஒளி அப்படிங்கிறதா இதோட அர்த்தமா. 1936 ஆண்டு இது என்ன பண்ணாங்களாம், ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அடுத்து அப்படியே வந்திங்கன்னா இந்த மக்களாட்சி டெமோக்ரஸி அப்படிங்கிறதுல வந்து 2 கிரேக்க சொல்லேருந்து வந்தது. டெமோஸ் அப்படின்னா வந்து மக்களை குறிக்கும். அங்கே வந்து நம்ம கிரேட்டியான்னு படித்தோம், இங்கே கிராட்டோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது அதிகாரம் அல்லது ஆட்சி அப்படிங்கிறது இதோட பொருளாகும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வேறு பார்த்தீங்கன்னா இதில் வேறு எந்த கண்டென்ட்டுமே இல்லையாங்கன்னா வேறு எதுவுமே இல்லைங்க. இப்போ இந்த ஊடகம் அப்படின்னா என்னது, டிவி, செல்ஃபோன், நியூஸ் பேப்பர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் ஊடகம். இதே வந்து ஒரு நபர் டு ஒரு நபர் பேசிக்கிறாங்க அப்படின்னா அது என்ன ஊடகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல், தொலைநகல், இந்த மாதிரி விஷயங்கள். இதே வெகுஜன ஊடகம் அப்படின்னா செய்தித்தாள். அதாவது ஒரே சமயத்தில் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதை தான் வந்து ஊடகம். இது எல்லாமே இப்போ அரசியல் சம்மந்தமாகவோ இல்லை ஜென்ரல் ஆக்டிவிட்டி சம்மந்தமாகவோ எந்த அளவுக்கு லைஃப்பில் வந்து உள்ளே வந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? ஸோ இது ஃபுல்லாக வந்து ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா போதும். மற்றபடி இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்கிறது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை மட்டும் படித்தாலே போதும். இதோட புக் பேக்கும் வந்து நமக்கு பெருசாக வந்து தேவையில்லை. ஓகேங்களா? பட் இருந்தாலும் ஆன்சர் சொல்கிறேன், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வேணுங்கிறவங்க மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இது வந்து நமக்கு தேவையில்லை. நான் உள்ளே சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் படிச்சுக்கிட்டிங்கனாலே அதுவே போதுமானது. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது அப்படின்னா செய்தித்தாள். அச்சுனாலே இந்த செய்தித்தாள் தான். சரிங்களா? அடுத்து கீழ்கண்டவற்றில் ஒளிபரப்பு ஊடகம்ங்கிறது என்னதுங்க, வானொலி. அடுத்தது உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொலைபேசி. ஓகேங்களா? அடுத்தது வெகுஜன ஊடகம் அப்படிங்கிறது என்னதுங்க, வானொலியும் வரும், தொலைக்காட்சியும் வரும். அப்போ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆ மற்றும் ஆ. அடுத்து ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படின்னா அப்போ தான் நடுநிலையான தகவல் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது ஊடகம். அடுத்து ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடு ஆகும். சரிங்களா? சரி, அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்துருவோமா. அச்சு இயந்திரம் யாராலங்க கண்டுபிடிக்கப்பட்டது? ஜோஹன்ஸ் குடன்பர்க் அவரால். ஓகேங்களா? அடுத்து நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு நெறிமுறை ஆகும். அடுத்தது இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் ஆகாசவாணி. சரி, அடுத்தது குறு அளவிலான ஊடகம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கருத்தரங்கு. சரியா? அடுத்தது சமூக ஊடகம் அப்படிங்கிறது ஃபேஸ்புக், முகநூல். அடுத்தது அச்சு ஊடகம் அப்படிங்கிறது சுவரொட்டிகள். அடுத்தது இணைய ஊடகம் அப்படிங்கிறது கூகுள் இணையம். ஒளிபரப்பு ஊடகங்கிறது திரைப்படங்கள். அவ்வளோதான், முடிஞ்சுதா? சரிங்க. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் அப்படின்னு வந்து கருதப்படுது. காரணம் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்குவதிலும் கல்வியறிவு ஊட்டுவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்படுகிறது. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்தது தவறானதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. செய்தித்தாள், நாளிதழ், அறிக்கைகள், கீச்சகம், சுவரொட்டிகள். ஸோ மற்ற எல்லாமே அச்சில் வந்து வந்துடுது. இந்த கீச்சகம்ங்கிறது மட்டும் ஆட் ஒன் அவுட்டில் வருது. அப்போது இதுதான் வந்து நமக்கு தவறானது. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து அப்படியே வந்தீங்க கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஊடகம் என்பது பொதுவாக ஒருவருக்கொருவர் தகவல்களை பரிந்து கொள்ளும் சாதனம் ஆகும். கரெக்டு தான். ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனம். கரெக்டு தான். ஊடகம் மக்களிடம் பொதுக்கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கரெக்டு தான். ஊடகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஊடகத்துக்கு தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் அவ்வளோ பொறுப்பு இருக்குது. அப்போ இது வந்து தவறானது. மிச்சம் இருக்கக்கூடிய 3மே நமக்கு சரியானது. ஓகேங்களா? ஸோ 1 மார்க்ஸ் வந்து அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக இதில் இருந்து பாயிண்ட்டை படிக்கிறதுக்குள்ளே மிச்சம் இந்த 1 மார்க்ஸ் பார்க்கறதுக்கு தான் நமக்கு இவ்வளோ நேரம். பாயிண்ட் என்னமோ ரொம்ப ஒரு 3 பாயிண்ட் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் 3rd டேர்மோட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.